Hi friends, welcome to RS Healthy Kitchen. இனிமேல் வந்து கிச்சனில் இருக்க பொருளை வந்து கை வலிக்க தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும், நம்ம வந்து சூப்பராக பலப்பலன்னு க்ளீன் பண்ணிடலாம். இது கூட வந்து அன்றாடமுக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும், தோசை, இட்லி, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு ஒரு சூப்பரான எக் கிரேவி எப்படி ஈஸியாக நம்ம செய்யலான்றதும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சது நினச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. வீடியோஸில் உங்கள் வீடு தெரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நம்ம ஏதாவது வந்து கூட்டு ஏதாவது செய்யும் போது நம்ம பருப்பு தனியாகவோ இல்லை காய் தனியாகவோ நம்ம வேக வைக்க அவசியமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து கோஸ் கூட்டு தாங்க செய்கிறேன். நான் பருப்பு, வெங்காயம், தக்காளி, நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கோஸையும் சேர்த்து மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து இது மாதிரி நம்ம ஒன்றாவே விசில் வச்சு நம்ம எடுத்துடலாங்க. இது மாதிரி நம்ம எடுக்கும் போது சீக்கிரம் நமக்கு வேலை முடியும். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான உப்பும் சேர்த்துட்டு இல்லை கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம பருப்பு வேக வைக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன், அதனால் உங்களுக்கு மேலே தெரியல. இது மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு செய்யும் போது உங்களுக்கு வேலை வந்து டக்குன்னு முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம பருப்பு காயில் வேக வைக்கும் போது நமக்கு மேலே வந்து பொங்கி பொங்கி வரும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை நீங்கள் அது குக்கரோட மேல் மூடி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுட்டு விசில் போடுங்க. இது மாதிரி நமக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நமக்கு எதுவுமே வந்து பொங்கியே வரல. நமக்கு அடுப்பும் நமக்கு க்ளீனாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு, ஒரு 3 விசில் வந்துச்சுங்க. அப்புறம் சிம் பண்ணிவிட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம ஒரு தடவை நல்லா கடைஞ்சிட்டு கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுந்து, ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கலந்துட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுங்க. நமக்கு கூட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சு. இது செம்மையாக டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லியோ இல்லை கருவேப்பிலையோ சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஒரே விசிலில் நம்ம வந்து கூட்டு செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம வந்து ஹாட் பேக் வந்து சின்னதோ பெருசோ நம்ம வச்சுருப்போம். சில டைமில் இதில் நான்வெஜ் நம்ம வந்து பிரியாணியோ இல்லை வேறு ஏதாவது நம்ம குழம்போ ஏதோ ஊற்றிருப்போம். ஊற்றும் போது நமக்கு என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டைம் அது எடுக்கும் போது நமக்கு ரொம்பவும் ஸ்மெல் வரும். அதாவது ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கிழித்து நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லைனா ஒரு அரை மணி நேரமோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அந்த பேப்பரை நீங்கள் கீழே போட்டுட்டு நீங்கள் எடுக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹாட் பேக்கும் நல்லா க்ளீன் ஆகிடும். எந்த வித வாசனையும் இருக்காது, நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இது மாதிரி இயர்பட்ஸ் இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இந்த இயர்பட்ஸ் வச்சுருப்போம். இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஐடியா நம்ம பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் வளைச்சிக்கோங்க. கரெக்டாக சென்டராக பார்த்து இது மாதிரி வளைச்சிக்கோங்க. இது நம்ம எதுக்கு வளைக்கிறோன்றது இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாமி படம் வந்து சின்ன சின்னதாக வாங்கியிருப்போம். எங்கேயாவது கோயில் போகும்போது நம்ம வாங்குவோம். அதில் வந்து நமக்கு பூ வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இது மாதிரி இயர்பட்ஸை இது மாதிரி நீங்கள் வளைச்சிட்டு இதில் நீங்கள் இது மாதிரி சில டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த கரண்ட் டேப் தான் வச்சு ஒட்டுறேன். நீங்கள் வந்து சில டேப் ஒயிட் கலர் இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். 2 டேப்பை பார்த்து நல்லா ஒட்டிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்றதால நான் வந்து இந்த கரண்ட் டேப்பில் வந்து ஒட்டுறேங்க. இது மாதிரி நீங்கள் நல்லா 2-3 தடவை நல்லா ஒட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதில் பூ வைக்கும்போது நல்லாவே நிற்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சின்ன ஃபோட்டோன்றதால நான் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ 4-5 ஃபோட்டோலாம் இருக்கும். ஒரு சாமிக்கும் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா. ஒரே ஃபோட்டோவில் 4 சாமி இருப்பாங்க. நீங்கள் அப்போனா கூட நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன வளைச்சிட்டு ஒரு சாமிக்கு மேலேயும் நீங்கள் இது மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் ஈஸியாக பூ வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இதே நம்ம இயர்பட்ஸை வச்சு இந்த சாமி ஃபோட்டோக்கெலாம் நம்ம ஈஸியாக நம்ம போட்டு வைக்கலாங்க. நம்ம வந்து கையில் வைக்கும் போது நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் தாங்க வைப்பாங்க. இது மாதிரி மஞ்சள் வைக்கும்போது என்னங்க கையெல்லாம் நமக்கு மஞ்சளாக ஆகிடும். இது மாதிரி வைக்கும்போது நமக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பாகவும் கிடைக்கும். நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பக்கத்தில் நான் வந்து மஞ்சள் வச்சுக்கிட்டேன். கீழ் பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் குங்குமம் தொட்டு வைக்கும் போது கரெக்டாக அது வந்து கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ட்ரையாக தொடும் போது குங்குமம் ஒட்டாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு இது மாதிரி குங்குமம் தொட்டு வைக்கும் போது நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஈஸியாகவும் நமக்கு வேலை முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நமக்கு அழகாக நமக்கு வேலை முடிச்சிச்சு. கையிலையும் நமக்கு இந்த மஞ்சளோட அந்த கரையும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம வச்சிட்டோம். இது மாதிரி நீங்கள் சின்ன ஃபோட்டோ இல்லைங்க, எல்லா ஃபோட்டோலையுமே கடகடன்னு நம்ம வச்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும். பூ வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு அழகான ஒரு ஆர்கனைசர் மாதிரி நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு இந்த எந்த ஒரு செல்லோ டேப்பாக இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ எதுலேயுமே நீங்கள் இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஒட்டும் போது நமக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சின்னதுன்றதுனால கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பெருசாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வைக்கலாம் இந்த இயர்பட்ஸை. ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார் தாங்க. மிக்ஸி ஜாரில் கீழ் பக்கத்தில் நமக்கு இது மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம கை வலிக்க தேய்ச்சிட்ருப்போம். இனிமேல் அந்த எந்த தொந்தரவும் இல்லைங்க. இந்த பட்ஸ் இருந்தாலே போதும். நம்ம இதை வந்து நான் கொஞ்சமாக வந்து விம் லிக்விடோ இல்லை நீங்கள் வந்து என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொஞ்சமாக அதை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது மாதிரி நீங்கள் நல்லா அந்த பக்கத்தில் எல்லா பக்கமும் நல்லா இது மாதிரி தேய்ச்சிடுங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போய் ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வந்து இதை போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலே போதுங்க. நமக்கு சுத்தமாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம கை வலிக்க இதை தேய்ச்சிட்ருக்கணும் அவசியமும் இல்லை. இது சீக்கிரமாகவும் நமக்கு ரிப்பேர் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ்வை நம்ம மேலே நல்லா க்ளீன் பண்ணிடுவோங்க. கீழே இந்த வந்து கேஸுமோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற இடத்துல ரொம்பவும் அழுக்கு இருக்கும். அந்த இடத்துல இந்த பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா விம் லிக்விட் கொஞ்சமாக நீங்கள் அதை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இது மாதிரி நீங்கள் உள்ளே நல்லா அதை விட்டு நல்லா க்ளீன் பண்ணும் போது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு வந்துடுங்க. இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும் போது ரொம்ப நாளைக்கு நமக்கு அடுப்பு நல்லாவும் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃபும் நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். சில டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இறுக்கமாக இருக்கும். இது மாதிரி நமக்கு அழுக்கு இருக்கிறதாலங்க நமக்கு வந்து அது மாதிரி இருக்குது. இது மாதிரி நீங்கள் இந்த இயர்பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கும் போது நமக்கு அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும். லாஸ்ட்டாக வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் தொடச்சி எடுக்கிறேன். நீங்கள் காட்டன் துணினாலும் தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அங்கே இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு போயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலே போதுங்க. அடுப்பும் சரி, நமக்கு இருக்கிற கிச்சனில் இருக்க எந்த பொருளும் எந்த இடத்துல நமக்கு இடுக்காக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இந்த பட்ஸை வச்சு அழகாக க்ளீன் பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சுவையில் முட்டை கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் சோம்பு ஒண்டி தான் சேர்க்குறேன். இல்லை நீங்கள் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சோம்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது எண்ணெயில் நல்லா அதை வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதாவது 1 ஸ்பூன் தாங்க சேர்க்குறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 முட்டை தான் சேர்க்க போகிறேன். அதனால் வெங்காயம் தக்காளிலாம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ நீங்கள் போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மசாலா எப்படி வேணுமோ அது மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முட்டை உடச்சி தாங்க ஊற்ற போகிறேன். இதை நீங்கள் வந்து வேக வச்ச முட்டை கூட செய்யலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கிறேங்க. இதில் உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இன்னும் நமக்கு வேறு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. அதாவது தனியா மிளகாய் சேர்த்து அரைச்சது நம்ம சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இது நல்லா அது கலந்து விட்டுட்டு நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் நான் ஒரு 2 தக்காளியை அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாங்க. அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அது இருக்கட்டும். இப்படியே இருக்கும்போது நமக்கு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரது தெரியுதா உங்களுக்கு? சிம்லேயே இருக்கட்டும்ங்க. நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் போட மறந்துட்டேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்சு தான் நான் போடுறேன் மஞ்சத்தூள். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம வந்து தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதே ஜாரில் நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம், அந்த பச்சை வாசனைலாம் போகணும். வெங்காயம் தக்காளி நல்லா அது வெந்து வரட்டும். அதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. மூடி வச்சாலே நமக்கு சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா கிரேவியாக நமக்கு கிடச்சிருக்கு. திக்கான ஒரு பக்குவத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரம் வந்து 2 ஸ்பூன் தான் போட்டோம். மிளகுத்தூள் இருக்கும்போது இன்னும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் பச்சை மிளகாய் தேவைன்னா கூட நீங்கள் வெங்காயம் தக்காளி சேர்த்திங்களே, அப்போது நீங்கள் பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டு கீரி நீங்கள் சேர்க்கலாம். காரம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் நல்லா சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறேங்க. நீங்கள் வந்து வேக வச்சு நல்லா அதை ஒரு கீரல் போட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து உடச்சி ஊற்றுறேன். நான் ஒரு 5 முட்டை சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நம்ம அப்படியே இதை மூடி வைக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சாலே கரெக்டான ஒரு இதுக்கு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுடுவோம். நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான சுவையில் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக நீங்கள் ரச சாதம் வச்சு சாப்பிடும் போதும் சரி, இல்லை ஒயிட் ரைஸில் நீங்கள் சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போதும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாதாங்க என்னோடய வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோ தெரிய வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.